ஹாய். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஏற்கனவே ஒட்டின ஸ்டிக்கர் நல்லா பிடிச்சிக்கிச்சு. ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வர்றப்ப ரோட்லேயே சந்தை போட்டிருந்தாங்க. அதில் காய்கறி எல்லாம் வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு வந்தோம். நல்லாயிருக்கும். கிராமத்து சைடு போகிறப்ப வாங்கிட்டு வர்றதுனால அது ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லா காயும் வாங்கிட்டு வந்தோம். சீனிய வரக்காவும் வெண்டைக்காவும் மட்டும் எங்கள் தோட்டத்தில் வந்தது. தக்காளி, நாட்டு தக்காளி 2 கிலோ. இது நல்லாயிருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், நல்லா தோல்லாம் கரையாமல் கட்டியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால் 2 கிலோ வாங்கிக்கிட்டோம். அப்புறம் கொய்யாக்காய், சப்போட்டா அதுவும் வாங்கிக்கிட்டோம், ஒரு கிலோ. நல்லா இனிப்பாக இருந்துச்சு ரெண்டுமே. இந்த கொய்யாக்காய் 1 கிலோ 120 ரூபா சொன்னாங்க. அதனால் 1 கிலோ வாங்கிக்கிட்டு, காயாக இருந்தால் தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும். அதனால் காயாகவே வாங்கிக்கிட்டோம். சப்போட்டா 1 கிலோ 100 ரூபா. அதுவும் நல்லா இருந்துச்சு, நல்லா இனிப்பாக பெருசாக இருந்துச்சு, உருளைக்கிழங்கு சைஸில் நல்லா இருந்துச்சு. அப்புறம் திருப்போணத்தில் இந்த 20 ரூபா கடை இருக்கும், அங்கே போயிட்டு நிறையா பொருட்கள் வாங்கினோம். இந்த கூடையுமே 20 ரூபா தான், அங்கே தான் வாங்கினது. அதுக்கப்புறம் அந்த பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சில்வர் பிளேட் மாதிரி இருக்கிறது நல்லா வெயிட்லெஸ்ஸாக நல்லா இருந்துச்சு. சாமிக்கு பூ வச்சுக்கிறதுக்கு, அந்த பூஜை பண்ணுறப்ப ஏதாவது பொருட்கள் வச்சுக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாங்கினேன். வேறு டிசைனில் ரவுண்டாக இருக்கிறது, இந்த மாதிரி ஓவல் ஷேப், அப்புறம் அந்த ரெக்டாங்கிள் மாதிரி ஒன்று, அது வாங்கியிருக்கேன். அப்புறம் கிச்சனுக்கு தேவையானது சின்ன ஐட்டங்கள் எல்லாமே 20 ரூபா தான். நல்லா இருந்துச்சு, ஆனால் குட்டியாக. அதனால தான் இது எல்லாமே. ஃபுட்டில் ஒரு கரண்டி, அப்புறம் ப்ரெஸ் இந்த ஜன்னல்லாம் தொடச்சி விடுறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் இந்த கரண்டியுமே பொரியல் இதுங்கெல்லாம் எடுத்து வைக்க குட்டியாக அழகாக இருந்துச்சு. வடிகட்டி கோலம் போடுறப்ப இது கலர் கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த ஸ்பூன்லாம் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. 5 ஸ்பூன் வாங்கினோம், ஒன்று 20 ரூபான்னு சொல்லிட்டு. அது ஊதுபத்தி வைக்கிறதுக்காக ஸ்டாண்டு. இது உருளைக்கிழங்கு இது பண்ணுறதுக்காக இதுவும் நல்லா இருந்துச்சு. 20 ரூபான்றதுனால சரி பரவாயில்ல, எல்லாத்துலேயும் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு. மஞ்சத்தூள் கோலம் போடுறப்ப அடிக்கடி நிறையா யூஸ் ஆகுது, நடுவில் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் டிசைனுக்காக. அது குங்குமம், சவ்வாது. அதுக்கப்புறம் இந்த 2 பிளேட்டு நல்லா இருந்ததுனால பார்க்குறதுக்கு ஏதாவது வச்சுக்கலாம், வீடியோவுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இது நல்லா பிளாஸ்டிக், நல்ல குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. இது சூப் குடிக்கிற ஸ்பூன். இதுவும் ஒரு ஸ்பூன் 20 ரூபா தான். 3 ஸ்பூன் வாங்கினோம். அது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக நல்லா இருந்துச்சு ஸ்பூனுமே. இந்த 2 டப்பா ஏதாவது வீட்டுக்கு வச்சுக்க யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் இது இந்த சோகத்தில் ஒட்டுற ஸ்டிக்கர் வாங்கினோம். இந்த ஸ்டிக்கர் 2 இது யூஸ் பண்ணிட்டேன். அது என்ன மாட்டியிருக்கேன்னு காமிக்கிறேன், அடுத்து வருவோம். அது ஒன்று மிச்சம் இருக்குது. திருப்பி மறுபடியும் எதுக்காக தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இன்னொரு கவர் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த டப்பா 3 டப்பா வாங்கினோம். ஏதாவது பொருட்கள் மூடி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரிட்ஜில், அந்த மாதிரி அதுக்காக. இதுவும் நல்லா லைலான் நல்லா குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு, அதனால தான். இது ஒரு டப்பா உப்பு தூள் உப்பு கொட்டி வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கினோம். இது குட்டி பிளேட் நல்லா இருந்துச்சு பார்க்க, வாழை இலை மாதிரி. அதனால சரி ஏதாவது வீடியோ இதுகளுக்கு வைக்கிறப்ப நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டியே வாங்கினோம். இது கோலமாவு, கலர் கோலமாவு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு தெரில, வீடியோவில் வர்றப்ப பார்க்கலாம். இது ப்ரெஷ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. சரி 20 ரூபா தானே, ஒன்று வாங்கி போடலாம் அப்படின்னு, எதுக்காவது யூஸ் ஆகிக்கும் அப்படின்னு. இது ஜூஸ் டம்ளர் எங்கள் பாப்பா வேணும்னு சொல்லி எடுத்துட்டாங்க. அது 20 ரூபா தான். குங்குமம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் ஒன்று. இது எனக்கே தெரில, லிப் பாம். எங்கள் பாப்பா 2 டப்பாவை தூக்கி போட்டிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியல வேறு. அப்புறம் பொட்டு எனக்கு வாங்கினது. அதை திறக்க ட்ரை பண்ணேன், மூடி எப்படி ஓப்பன் பண்ணுறது, சரி அப்புறமேல பார்த்துக்கலான்ட்டு அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் அந்த ஃப்ளவர் பாட் வாங்கினோம். அதுவும் 20 ரூபா தான். ரோஸ் வாட்டர் இது. சரி குங்குமம் இதுக்கு மஞ்சள் தூள் இது கலக்காகும்னு சொல்லிட்டு. இது பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுறது. அந்துருண்டை மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்க போட்டுக்கலாம், அதுக்காக.
அப்புறம் இந்த 3 பாட் அதுவும் வாங்கினோம் 20 ரூபான்னு சொல்லிட்டு. ஏதாவது பூச்செடி வச்சு போட்டி போடல வைக்கலாம், அழகாக இருக்கும். ஏற்கனவே நிறையா வச்சுருக்கோம், அதனால் இந்த இது 20 ரூபா தானே, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஸ்ட்ராங் ஆகும். அதனால் அதில் 3 வாங்கிட்டு பார்த்தோம். இது ஃபுல்லாகவே அங்கே வாங்கினது தான். மொத்தம் 75 ஐட்டம் வாங்கியிருந்தோம். அதுவே 1500 பக்கம் வந்துருச்சு. அதோட மேட்டு ஒன்று ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன், அதுவும் 2 மேட், அது 20 ரூபான்னு 2 வாங்கினோம். இப்போ லாஸ்ட்டாக வரும். அதுவும் நல்லா இருந்துச்சு, ஓரளவு பரவாயில்ல. இந்த ஹூக் வாங்கினது இதுக்கு தான் யூஸ் ஆச்சு. இது நாச்சியார் போயிருந்தப்போ வந்து இதில் இந்த இது பாயிலேயே வந்து டிசைனாக இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. சரி இப்படி 2 பக்கமும் போட்டு ஃப்ளவர் வாஸ் வச்சுக்க யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்கி செட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃப்ளவர் நிறையா வாங்கி இதில் வைக்கணும். நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு 2 சைடும். இப்போதைக்கு வீட்டில் இருந்து அதை வச்சுருக்கேன். மறுபடியும் பூ நல்லா பெரிய பெரிய பூ அழகாக இருக்குது, அது மாதிரி வாங்கிட்டு செட் பண்ணணும். வேறு எதுவும் பொருட்கள் வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கான இந்த மாதிரி தான் தோணுச்சு. மேட்டு 20 ரூபா தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.